வாருங்கள் இன்றைய தினம் இறைவன் அருளக்கூடிய பாடல் வரிகளை சிந்திப்போம். கட்டு அறுத்து எனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவருங்காணவே பட்டிமன்றம் ஏற்றினை ஏட்டினோடு இரண்டும் அறியோனையே. கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏட்டினோடு இரண்டும் அறியோனையே என்பது இறைவன் அருளக்கூடிய பாடல் வரிகளாகும். பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் இன்று சிந்திப்போமாக. கட்டறுத்து என்றால் பாச பிணைப்பற்று, பட்டிமன்றம் என்றால் ஆராய்ச்சிக்கான வாதாடு மன்றம் என்று பொருள். தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஏட்டினோடு இரண்டும் என்றது அட்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் குறிப்பிட்டு அதன் தத்துவத்தை அறிந்து கொள்ளாத என்னை ஆட்கொண்டதுடன் திருநீறு பூசி நிற்கும் மெய்யன்பர்கள் கூடியுள்ள சபையில் நானும் ஒருவனாக இருக்க அருளி அவர்களோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டார். சுவாமி என்ன சொல்வார் பாருங்க. ஏட்டினோடு இரண்டும் என்றது அட்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் குறிப்பிட்டு அதன் தத்துவத்தை அறிந்து கொள்ளாத என்னை ஆட்கொண்டதுடன், அதாவது அந்த தத்துவத்தை என்னவென்றே அறிந்து கொள்ளாத என்னை ஆட்கொண்டதுடன் திருநீறு பூசி நிற்கும் மெய்யன்பர்கள் மத்தியில், திருநீறு பூசி நிற்கும் மெய்யன்பர்கள் கூடியுள்ள சபையில் நானும் ஒருவனாக இருக்க அருளி அவர்களோடு என்னையும் ஒருவனாக சுவாமி என்னை சேர்த்து கொண்டார். நான் என்ன சொல்றார் பாருங்க. ஏட்டினோடு இரண்டும் என்றது அட்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் குறிப்பிட்டு அதன் தத்துவத்தையே என்னவென்று அறிந்து கொள்ளாத, அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அதை பற்றி நான் சிந்தித்ததே கிடையாது, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொண்டதுடன் திருநீறு பூசி நிற்கும், அதாவது திருநீர் பூசி சிவனடியார்கள் எப்படி மெய்யன்போடு ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய திருநீறு பூசி நிற்கும் மெய்யன்பர்கள் சொன்னால் உண்மையான அன்பர்கள் கூடியுள்ள சபையில் நானும் ஒருவனாக இருக்க அருளி, அது மட்டும் இல்லை, இருக்க அருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டார். என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல் விளக்கத்தை பார்த்தீங்களா. திருநீறு பூசி நிற்கும் மெய்யன்பர்கள் கூடியுள்ள சபையில் நானும் ஒருவனாக இருக்க அருளி அவர்களோடு என்னையும் ஒருவராக நம்முடைய இறைவனாக ஈசன் சேர்த்து கொண்டார்.